எவ்வளவோ சண்டை போட்டுக்கிறாங்க, தட்டு பறக்கு, கட்டில் உடையுது, என்னெல்லாமோ நடக்கு. ஆனால் அடுத்த செகண்டே நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கும் போது அவங்க 2 பேர் தான் பேர் அப் பண்ணி உட்கார்ந்துக்கிறாங்க. அப்ப அவங்க உண்மையிலே 2 பேரும் டீம் அப் பண்ணி நடிச்சிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு 15 பேரை விட்டுட்டு இருக்கும்போது நீங்க அவங்க கிட்ட என்ன சண்டை போட்டாலும் திரும்பி நீங்க அவங்க மூஞ்ச பார்த்து தான் தட்டுல சாப்பாடு வாங்கணும். எதுவா இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட தான் கேட்க போகணும். அப்ப நம்மளுக்கு வேற வழியே இல்லை. நம்ம அவங்க கூட இருந்தாகணும்னா நம்ம பேசிதான் ஆகணும். அடுத்தடுத்த எபிசோட பார்க்க முடியும். அடுத்த பிக் பாஸ் இல்ல அதுக்கு நீங்க ஃபைட் பண்ணாம ஒரு பாசிட்டிவ் மோட்டோடயே போயிட்டு நீங்க ஜாயின் ஆக போறீங்கன்னும்போது எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுறீங்க? ஜூலியும் சண்டை போட்டாங்க ஒரு பிக் பாஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு தாங்க பாக்குறோம். இல்ல ஃபைட் பண்ணாம இருந்தா பிக் பாஸ் பாப்பீங்கன்னா சொல்லுங்க. பிக் பாஸ் ஃபைட் இல்லாம நடக்கல. ஃபுல்லுமே ஃபைட்டா இருந்தா அது ஒரு மாதிரி சவுண்ட் அப்படி தானே பிக் பாஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். கோபிநாத் அண்ணா உனக்கு கோயில் கட்டி கும்பிடுறோம். ஒட்டு வணங்குறேன். இப்பயே சேராட்டோல வந்து உங்க கால்ல உழுக போறேன் நான். ஓகே முடியல அப்பா சாமி. இதுக்கு ஒரு பதில் நான் சொல்றேன். சொல்லுங்க. அதான் சண்டை போட்டுக்கிறீங்க உடனே சேர்ந்துக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. அந்த சண்டை போட்டது கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா மனசில் இருக்கும். எப்பாவது வேற டைமில் அது வெடிக்கும். என்னோட சீசன்லேயே நான் வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் நிறைய பேரோட நான் வந்து பேச்சுவார்த்தையில் இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ சண்டை பண்ணுறதும் உண்மைதான். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் கிச்சன் டீமில் ஒருத்தர் இருப்பாங்க. நம்ம அவங்க கூட சண்டை போட்டோம்னா சரி சாப்பாடு கொடுக்க மாட்டேன் சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ இட்ஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். பட் ஒன்ஸ் அந்த சண்டே வந்துச்சு அப்படின்னு டே 1ல வந்து டே எண்ட் வரைக்கும் அது இருக்கும். I'll tell you something. லைஃப்ங்கிறதே வந்து forget and forgive தான். எல்லாருமே தப்பு செய்யறது, வார்த்தை விடுறதுங்கிறது இயல்பு. அது நம்மளால மாற்ற முடியாது. நம்ம கோவம் வரும்போது we all human beings at the end of the day. அது டக்குன்னு எல்லாமே நடக்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. நல்லவங்கன்னு அர்த்தம். அப்போ பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்து இன்னைக்கும் இந்த மேடையில நாங்க எல்லாம் உட்கார்ந்திருக்கோம்னா நாங்க நல்லவங்கன்னு அர்த்தம். கரெக்ட். வீட்ல அண்ணன் தம்பி ஞாபகம் இல்ல. எனக்கு போட்ட சண்டை ஞாபகம் இல்ல. எனக்கு இருக்கு. நான் போட்ட சாப்பாடு ஞாபகம் இருக்கு. நல்ல பாம்பு கரை வச்சிட்டு இருக்கோம். இவர் இருக்காருல்ல, இவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? சண்டே போட மாட்டாரு, வேணும்ட்டே பண்ணுவாரு. நாங்க அவரை பிடிச்சிருவோம். வேணும்ட்டே ஓவர் ஆக்ஷன். எப்படி கலப்பலாம்? சும்மா போர் அடிச்சிட்டு இருக்குமா? போன் கிடையாது ஒண்ணு கிடையாது. பேசும்போது இவருக்கு டைம் பாஸ் ஆவலன்ட்டு எல்லாரையும் சண்டை கிழிப்பாரு இவரு. இப்போ ஒருத்தங்க ரொம்ப சோகமா இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஒரு காமெடியன் உள்ள போயிருப்பு, கூல் சுரேஷ் அண்ணாவே உள்ள போயிருக்காங்க. இப்போ சனா மேம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். சனா மேம் அப்போ வந்து கூல் சுரேஷ் அண்ணாவை நாங்க என்ன எதிர்பார்ப்போம்? ஓகே இவங்க காமெடி பண்ணா இவங்க கன்சோல் ஆயிருவாங்க, ஓகே ஃபைன், அப்படிதான் நம்ம எதிர்பார்ப்போம். அங்க அவங்க காமெடி பண்ணாம ஒரு இன்ச் கீழே இறங்கினா எதுக்கு இவங்க பண்றாங்க? நிறைய பண்ணிருக்கோம். நிறைய பேர் சிரிச்சு அதுக்கப்புறம் நார்மலா மாதிரி ஸ்டாப்லாம் இருக்காங்க. நிறைய இருக்கு உண்மையாவே. என்னைய பத்தி பேசு. சரி நான் திருப்பி ஒரு வார்த்தை பேச விடுறீங்களா? நீங்க சொல்லுங்க. அம்மா இப்ப சொல்றீங்கல்ல நான் வந்து காமெடி பண்ண உள்ள போய் காமெடி தான் பண்ண போறேன்னு நினைக்கிறீங்கல்ல? அது வந்து வெளியில காமெடி பண்றாரு. அப்படிதான் ஒரு மாலை போட்டாரு காமெடிக்குன்னா. கேளுங்கம்மா, நான் அங்க போயிட்டு காமெடிலாம் பண்ணேன். ஒரு 10 நாளைக்கு நல்லா சிரிச்சாங்க. அதுக்கு மேல ஃபுல்லா காண்டாயி நான் காமெடி பண்ணாக்க அவங்க நாமினேஷன் பண்ணிடுறாங்க. அம்மா எதையுமே வந்து அளவோட செய்யணுமா? ஒருத்தர் வந்து வந்ததுல இருந்து பாடிட்டே இருந்தாருன்னு வைங்க, அவரை முதல்ல நீங்களே வெளில தூக்கிடுவீங்க. இது வாழ்க்கையில எல்லாம் கலந்துருக்கும் இல்லையா? சோகம் துக்கம்னு. இப்போ அவர் சொல்றவருக்கு கவுண்டர் கொடுப்பாரு பாருங்க. சாவு வீட்டில் போய் நீங்க சிரிப்பீங்களா? இல்ல அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ண முடியும். இல்ல மாமா தான்